ஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி జగజనని సుగపాణి కళ్యాణి భాగ్యకుమారి భవాని అమ్మా శివ పంచమీ పరమేశ్వరి రాజకుమారి అమ్మా శివ పంచమీ పరమేశ్వరి సుగపాణి కళ్యాణి பன்னிரு விழிகளிலே பறிபொடும் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்விடரேது வாராதே போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே பதம் பகிர்ந்து அன்புடன் பறிவுடன் ஒரு வெளியாள் என்னை நீ பார்த்தாலே பன்னக சகனில் மகிழ்ந்திடும் மருகா பாரோ புகழ்ந்து போட்டிடும் குமரா பன்னக செயலன் மகிழ்ந்திடும் மருகா பாரோ புகழ்ந்து போட்டிடும் குமரா வண்ணமயிலே மணிமேலா வண்ணமயிலே மல்லிகை மாலையுடன் காட்சி தரும் ஆறுமுகா மல்லிகை மாலையுடன் காட்சி தரும் ஆறுமுகா பன்னிரு விழிகளிலே பறிபொடும் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்விடரேது வாராது எப்போதும் சண்முகா பன்னிரு வணக்கம் ஹலோ 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 அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி இகல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய்
பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்து பொருள் தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து பொருள் தந்தாய் உங்காரை வைத்தது உயர வைத்தாய் புற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவுற்றினோடு உயராற்றல் தந்தென்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் நிபுணனா அருளும் தமிழும் பகலும் கடலன கற்றவரும் குற்றவரும் முற்றிலும் அறிந்தவரும் நித்தனத்த புகழுடன் நின்று தந்திடுவோம் யானை சேனை படையுடன் சேர்ந்து கற்றும் பட்டை நீக்கியவாணி பலரும் பலனாக்கியவாணி தாய்வர் தலைகள் வாயோடு ஊமையில் ஆயிரங்களாக பதில் செல்வி அன்னை உன்னை சரணம் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலில் உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி மாத்திரமா இருக்கு இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் குடிவாழ வந்த அம்மா வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகிறேன் குடிவாழ வந்த அம்மன் வர வேண்டும் தாயே வாழ வந்தால் வர வேண்டும் இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே வாழ வந்தால் வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகிறேன் கூடி வாழ வந்தால் வர வேண்டும் அம்மா வாழ வந்தால் வர வேண்டும் சக்திக்கு அடங்காததேதும் இல்லை பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை சக்திக்கு அடங்காததேதும் இல்லை பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை எத்திக்கும் உன் புகழில் கலக்கம் இல்லை எத்திக்கும் உன் புகழில் கலக்கம் இல்லை என்றைக்கும் நீ இருக்க பயமும் இல்லை பயமும் இல்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே வாழ வந்தால் வர வேண்டும் தடுமாறி இருப்போர்க்கு துணை நீ அம்மா தரம் மாறி போர்க்கு வழி நீ அம்மா தடுமாறி இருப்போர்க்கு துணை நீ அம்மா தரம் மாறி போர்க்கு வழி நீ அம்மா இடம் மாறி சென்றாலும் நீதான் அம்மா இடம் மாறி சென்றாலும் நீதான் அம்மா அருள்வாடி தர வேண்டும் வாழ வந்தம்மா குடி வாழ வந்தம்மா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே வாழ வந்தால் வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகிறேன் குடி வாழ வந்தால் வர வேண்டும் தாயே வாழ வந்தால் வர வேண்டும் அம்மா வாழ வந்தால் வர வேண்டும் குடி வாழ வந்தால் வர வேண்டும்
கேட்டி அன்புள்ளவங்களுக்கு நன்றி. ஒரு ஆள் இன்னொரு பாட்டு பாடிடுவா. சரி இல்லை ரெடி ஆயிட்டாரா? சரி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகமாளும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அதை ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா, தலைகுனிய வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. தோட்டம் காக்க போட்டவே பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. தோட்டம் காக்க போட்டவே பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேர வரும் கேட்கிறேன், பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. தன்னையருக்கு வணக்கமே கோமாளி, 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 கோமாளி. தாய் தந்த நெய்யமுன்ன நெய்யருக்கு வணக்கமே, ஆரம்புறம் என்பவன் ஆயர்களை அறுத்தான். பவர் படிப்பில் பெண்ணாகியான பழனியப்பனுக்கு வணக்கம். இங்க பாவாடே பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடலை விற்கும் பாவா ஜனங்களுக்கு வணக்கம். மத்தவங்க சுடு கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம். காதலே தோழிகிட்ட முட்டை கொடுத்து மனசு கொடுத்து கைலாசம் ஒவ்வொருக்கு வணக்கம். வட்டி வாங்கி வல்லாத கண்ணனுக்கு புண்ணியவான்களுக்கு வணக்கம். புருஷனை அறியாம புள்ள குட்டி பெற்றெடுக்கும்
புண்ணியவதி இருந்த வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணிய வந்தற்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணிய வந்தற்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் நாட்டுக்குள்ள வணக்கமே இங்கு வந்திருக்கு பைகருக்கு வணக்கமே 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 எங்கள் வணக்கமே. ஒண்ணும் பண்ண முடியாது உங்களை. அதே அப்பா நீங்க தான் பண்ணணும். தீர்மானம் சரியா இருந்தா தான் இன்னைக்கு நாடகம் சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்படி சொல்லுங்க. தீர்மானம் ஒரு நாளைக்கு கடம்படா நடிச்சாங்க நிப்பாட்டி. ஆமா ஒரு நாளைக்கு அப்படி அமைஞ்சு போயிடும். அருமையான தீர்மானங்க ரொம்ப சந்தோஷம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. பப்புன் வெளியில வந்தாச்சு. பேரன்பு கொண்ட பிரியர்களே, பெருமதிப்பிற்கு இடதருமை தாய்மார்களே, தாய் குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நிலவர்களே, ஏடு போட்டு மெலத்தாளர்களே, காலை காடு சென்று மாலை விடுதலும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் எத்தனை பேருக்கு எனது சார்பாக நாடுக கலை குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் என்ன சொல்லுங்க மச்சான். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா. பப்புன்னு வெளியில வந்தாச்சு. ஆமா. கூட்டம் கூடியாச்சு. என்ன ஒண்ணு ரொம்ப வருத்தமான கூட்டமா இருக்குது. வருவாங்க நிம்மதானங்க வருவாங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கான். எப்போ வருவாங்க? 12 மணிக்கா? விருந்தாடி சோத்துல தண்ணியை ஊத்தி குழம்பெல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ள போட்டு. என்னையா குழம்புல சோத்துல தண்ணியை ஊத்திட்டு குழம்பெல்லாம் வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு வரணும். ஆமா விருந்தாடி. ஏன்னா வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு வரல, குழம்பு சட்டியை வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு வராம நாடக கோட்டைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், பூரா ஊரு நாய் ஊரா ஒரு சட்டியில புந்து நக்கி போட்டு போயிடும். ஆமா அதனால நாடகம் அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து இப்ப பப்புனுக்கே இந்த கதினா இன்னும் 5000 6000 உள்ள கிடக்கு. காசு இல்லைங்க, வாங்குற நடிகர்கள் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன கதியே தெரியல. இப்ப எல்லாம் போற ஊரெல்லாம் அப்படித்தான் ஆயிருச்சு. பப்பு டான்ஸ் வரைக்கும் தான் ஆரம்பத்துல கூட்டம். பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே பூராத்துக்கு இன்டர்வல் விட்ட மாதிரி 50 பேர் எல்லாரும் என்ன செய்யறா தெரியுமா, துண்டை உதறி தோல்ல போட்டு எனக்கு என்னன்னு போயிடுறாங்க. பாவம் மத்தவங்களாம் கூட பிரச்சனை இல்லைங்க, ஏதோ 1-2 கூட இருக்கும். இந்த முருக வேஷம் போடுறவங்க உண்மையிலேயே பாவம். அவங்க வந்து இந்த சீரியல் பார்த்துக்கிட்டே சம்பவம் மகாதேவான்னு வர அம்போடு ஒரு இல்லாம விட்டுவிட்டு போயிருது. ஊருக்கு ஊரு போயிருது. டீ கடைக்காரங்க அவங்க கூட அசந்துடுறாங்க. ஆமா அதனால ஒரு சில ஊர்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருது. ஒரு சில ஊர்கள் 5000 பேர் கூட்டம் கூடி இருக்கு. ஒரு சில ஊர்கள் 5 பேர் உட்காந்து விடிகிற வேற பாக்குற ஊர்கள் இருக்குது. இந்த 5 பேர் இல்லையா, ஒரு சில ஊர்கள் 5 பேர் உட்காந்து 50 பேர் உட்காந்து நாடகம் பார்க்கிற ஊர்களும் இருக்குது. இந்த கூட்டம் குறைவா இருக்கிற ஊர்கள் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, என்ன கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கு, என்னத்தான் தொழில் பண்ண அப்படின்னு நம்மளுக்கு வேச வண்டி இழுக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த கூட்டம் நிறைய இருக்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா அடே அப்பா கூட்டத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு மேல கால இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மாமா நாடகம் தான் போயிருந்தான். கூட்டத்தை பாத்தீங்கல்ல, தூத்துக்குடி பக்கம் அருமையான கூட்டம் கடலா கூடி இருந்துச்சு. அந்த கூட்டம் விடுகிறவரை அப்படி உட்கார்ந்து இருந்துச்சு. அப்படி ஊர்களும் நம்ம பாக்குறோம், கூட்டம் இல்லாத ஊர்களையும் பாக்குறோம், கூட்டம் நடுத்தரமா கூடுற ஊர்களும் பாக்குறோம். ஆனா கூட்டம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம விடுகிறவர் அதைத்தானே செய்ய போறோம். இல்ல கூட்டம் இருந்த வித்தியாசமா செய்ய போறோம் அது கிடையாது. வந்திருக்கோம் வந்து அப்படின்னா வந்தறத காப்பாத்தி ஆகணும். நம்ம ஊர் நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேச்சா பேசணும், வேற எதுவுமே பேசக்கூடாது. இல்லங்க நம்ம வேற பேச்சு பேசக்கூடாது. நாடகம்னா இதுதான் நாடகம். கோமாளினா இப்படித்தாயா இருக்கணும். நல்லா செஞ்சாயா வந்து கோமாளி என்ன 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 செஞ்சாரு, தொழில் 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 அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி பெருமையா சுற்றுவட்டார பகுதி கூட நம்ம பேசத்தான் பேசணும். கோமாளினா இப்படித்தான் இருக்கணும். பெட்டிக்காரனா அருமையான பாட்டுக்காரியா, உண்மையிலேயே நான் பெருமைக்கா சொல்லல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேராக தெரியும் இந்த பெட்டிக்காரி எப்படி எல்லாம் பாடக்கூடிய ஆளுன்னு. என்ன ஒரு வருத்தம், அந்த கிழட்டு பைய மாதிரி வெத்தலையே போறது எனக்கு எரிச்ச மசரா இருக்கு. ஐயா நம்ம விடிய கண்ணு முழிக்கிறோம்ல, என்ன விடிய கண்ணு முழிக்கிறாள். இப்ப என்ன மயத்துக்கு போட்டு நினைக்கிறேன், விடிகிற வர 3 மணிக்கு 4 மணிக்கு மேல வெத்தலை போடு. எப்ப எதுக்கே வெத்தலை போட்ட நான் கேட்கிறேன். ஒரு சின்ன பையன் இல்லாம ஒரு பச்சை மண்ணு எப்படி உட்கார்ந்துருக்கு பாருங்க, அந்த உட்கார்ந்துக்காரு. அவங்க எல்லாம் மனுஷன் அவங்க மூத்திரத்தை வாங்கி குடி நல்லா வெத்தலை போடலாம். முகரே பாருங்க, சரக்கு பீடி என்ன கூந்தலுக்கு வெத்தலை பீடி சிகரெட் குடி கூடாது, வெத்தலை போடலாமே. போடக்கூடாது, வெத்தலை போடக்கூடாது, நார பையில வெத்தலை போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்றீங்க? ஏன் போடக்கூடாது? காரணத்தை சொல்லு. நீ காரணத்தை சொல்லவா? காரணத்தை சொன்னா வேஷம் போட்டு சொன்னா அப்படியே பழிச்சு போயிரு. எரும மாடு சொல்லக்கூடாது, பாத்துக்காத, தெரிஞ்சுக்க முதல்ல, அதெல்லாம் குறைச்சுக்காதல. ஆமா எந்த பழக்கமும் இருக்கப்படாதியா, கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கப்படாது. மனுஷனா இருந்தா எந்த கெட்ட பழக்கம் இருக்கப்படாது. வெத்தலை போடுறது கெட்ட பழக்கம்ன்றீங்க. கெட்ட பழக்கம் தான் இது. அப்புறம் என்ன, சோறை சாப்பிட்டு ஒரு வெத்தலை வாக்கு போடுறது இது பழக்கம் தான். எந்த நேரமும் ஆட்டுக்குட்டி மேல மெண்டுக்கிட்டே கிடக்குறியா போட்டிருக்கீங்க 10 நாள் கழிச்சு. சரியா வந்திருக்க கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. அப்புறம் அருள்மொழி நாடகம் அருமையான நாடகம், சிறப்பான நாடகம். ஒவ்வொரு நடிகர்களையும் தேர்ந்தெடுத்து நம்ம கிராமத்துல நாடகம் போட்டாச்சு. இந்த நாடகம் நல்லா இருக்கிறது கெட்டு போறது யாரு கையில இருக்கு தெரியுமா? நீங்க எல்லாம் இசைக்கலைஞர், நீங்க
நீங்களா நினைக்கலாம் நம்மளை வச்சுதான் நாடகத்தை கொண்டு போகணும் நீங்க 4 பேர் நினைக்கலாம். அதே மாதிரி உள்ளடுக்க நடிகர்கள் 5 பேர் நாங்க நினைப்போம். நம்மள என்னத்தான் பக்கம் மேல வாச்சாலும் நடிகர்கள் வெளியில போனா தானே நம்ம போனா தானே நாடகத்தை நல்லபடியா கொண்டு போக முடியும் அப்படின்னு நாங்க நடிகர்கள் 5 பேர் உள்ள இருந்து நினைக்கலாம். நடிகர்கள் நாங்க நினைக்கிறது தவறு, பக்கம் மேல இசைக்கலைஞர் நீங்க நினைக்கிறது தவறு. அப்ப யாரு நாடகம் நல்லா இருக்கு கெட்டு போறது அவங்க கையில இருக்கு. யாரு கையில? மைக் செட்டுக்காரங்க. சொல்லுங்க. மைக் செட் நல்லா இருந்தா தானே நாடக சிறப்பாமையும் நீங்க நல்லா வாசிக்க முடியும், நடிகர்கள் நல்லா வந்து வெளியில பாட முடியும், பேச முடியும். அப்படி சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறேன் என்னது மைக் செட்டுக்காரர் இருந்தா இருக்காங்க பூரா நம்ம சொந்த பந்தங்க. ஆமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தலைவர் உட்காந்துருக்காரு, அதனால ஒளிபரிக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல மைக் நல்லா இருக்குல்லையா? எங்க பண்ணாலும் சொந்தத்தை பிடிச்சிருக்கீங்கல்ல. நான் கேட்கறது சொல்லி எரும மாடு. நான் கேட்கறது நீ அதே சொல்ற. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. அப்ப நாடகம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும்ல. வண்டி 100 போய்கிட்டே தான் இருக்கும். ஒளிபரிக்கு மட்டும் நல்லா அமையலையாக்கு என்ன நாடகம் அப்படின்னு எழுதிக்கிட்டு கிடக்க. அதனால அருமையான ஒளிபரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான இசைக்கலைஞர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான ரசிகர்கள் 3 சிறப்பாக நாடகத்தை சிறப்பான முறையில் அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போறோம். அப்படி சொல்லுங்க. அப்படி நாடகம் மட்டும் அருமையான நாடகம்னு அவருக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். கிராமமே சேர்ந்து அவர்கிட்ட சந்தோஷமா வேளாதனை கிட்ட காசை கொடுக்கணும். அப்படி சொல்லு. அவரு சந்தோஷமா எங்க மாமா கையில கொடுத்து அவரு சந்தோஷமா நம்ம கையில கொடுக்கணும். சூப்பரியா. ஆமா, அதனால வந்திருக்கு வரவேற்பு. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்ல தெரியுமா? கண்டா இருக்கும் இடம் கண்ட தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் இட தோட்டம். கண்டா இருக்கும் இடம் கண்ட தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் கண்ட தோட்டம். கண்டா இருக்கும் இடம் கண்ட தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் இட தோட்டம். சைக்கிள் ஓடுது ரசிகர் ஓட்டம், என் சைக்கிள் வந்து மத்தகடா வள்ளுவ என் பொன்னாடி இதனமாடி அற்புதமாமி அந்தரமாடி என் பொன்னாடி இதனமாடி அற்புதமாமி அந்தரமாடி. கண்டா இருக்கும் இடம் கண்ட தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் இட தோட்டம். வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு, மட்டனமா கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு, திரும்பி கூட பார்க்க மாட்டேன் தெரிஞ்சுக்காத பொண்ணு, சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டான் சிவகாசி பொண்ணு. என்னுடைய பெண்ணுக்கு தாயிரமான மனசுதா, நம்ம ஒண்ணுக்கு தங்கமான மனசுதா, நம்ம பொண்ணுக்கு கருப்பமான உதவியா, அவங்க பொண்ணுக்கு நடக்கு இளைஞனமா சாண்டு பண்ணடா, இவன் ஆண்ட பண்ணடா, சைட்டு கிடைக்கத்தான் இவன் பிறந்திருக்காண்டா, எல்லாம் பொண்ணு பேரை விட்டு நமக்கு விட்ட பேரலை இணைனா கண்டா இருக்கும் இடம் கண்ட தோட்டம், என் காதலி இருக்கும் இடம் கண்ட தோட்டம். கலிங்கெடுத்த மட்டனமா காரைக்குடி பொண்ணு, கைங்கெடுத்த மட்டனமா மதுரைக்கார பொண்ணு, கலிங்கெடுத்த மட்டனமா காரைக்குடி பொண்ணு, கைங்கெடுத்த மட்டனமா மதுரைக்கார பொண்ணு. எப்ப வாங்கி தோசை பேச மாட்டா வாழப்பாடி பொண்ணு, பொண்ணு வச்சு கட்டிடுவா சின்ன பட்டு பொண்ணு, ஆள போல பெண்ணுக்கு இரண்டு மடங்கு அறிவிடா, சிரித்து வச்சு பெண்ணுக்கு திருப்பி அழகுடா, பெண்ணுக்கு கண்ட போல சிரிப்புடா, அதுபோல பெண்மனா பட்டு கிட்ட நேர்மன காதல் என்னடா இதை காதல் சொல்லடா, சிகன காட்டினா அவ சிரித்து பேசுடா, லமல தேட பட்டு முஜு பட்ட பேரலை இணைனா நைனா கண்டா இருக்கும் இடம் கண்ட தோட்டம், காதலிக்கு இருக்கும் இடம் மட தோட்டம். சைக்கிளுக்கு ஓடி விட குதிரை ஓட்டம், கேட்ட வந்து வத்துக்கடா வள்ளுவ கோட்டம். எப்பவுமே நம்ம ஓட்டம் குதிரை ஓட்டமாவே இருக்கணும். ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஆகினால எப்பவுமே வந்துட்டோம்னா கலகல கலகலன்னு இருக்கணும்யா. வெளியில பப்புன்னு வந்துட்டா கலகலப்பு இல்லையாக்க. இந்த நாடகம் அப்படியே இழுத்துக்கிட்டே அப்படி சொல்லுங்க. உங்களை கூட்டு வந்திருக்கேன். வந்திருக்க கூட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். என்னென்ன நோக்கம்? சில பேர் இருந்திருப்பா பப்புன்னு கேட்பேன், நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவான், நல்லா செய்வான். என்ன செய்வேன்? தொழிலுங்க எதையுமே சொல்ல விட மாட்டீங்களா? சொல்லாதீங்க, கோரசம் மொத்தமா கேக்குறீங்களா? சில பேர் இருந்திருப்பா டான்ஸ் கரப்ல நல்லபடியா கூட்டியாந்துக்காங்களா, இல்ல எதுவும் கிளவிய கிளவிய போய் கூட்டி வருவோமாயா? என்னையா கேள்வி இது? எங்க ஒரு சந்தேகத்தோட வருவாங்க. இன்னைக்கு கிளவிய கூட்டியாந்துன்னு சொல்லலங்க, ஒரு சந்தேகத்தோட நாடாமக்க வருவாங்கன்னு சொல்றேன். ஆமா ஆமா, அப்படி ஒரு சில கூட்டங்கள் வரும். ஆனா வந்திருக்க பிள்ளை சாதாரண பிள்ளையா? ஏ அப்பா எப்படியாப்பட்ட பிள்ளை, தக்காளி பழம் மாதிரி தல 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 தல, பப்பாளி பழம் மாதிரி பல 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 பல. என்னதுயா? சுண்டுனா தெரிக்குமே, ரத்தம் தெரிக்கும், அவ்வளவு சிகப்பு, அவ்வளவு சிகப்பு. ஒவ்வொரு நாளைக்கு கண்ணா கரியர்னு கருவாச்சியா கூட்டிட்டு வந்துறியா? ஒவ்வொரு நாளைக்கு வயசு பிள்ளையும் வந்து சேர்ந்துருது, ஒவ்வொரு நாளைக்கு 60 வயசுல கிளவியும் வந்து சேர்ந்துருது. ஆனா 60 வயசு கிளவியா இருந்தாலும் வேஷம் போட்டு வெளியில கொண்டு போய் நிப்பாட்டினா அந்த போக்கஸ் லைட்ல வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அடே அப்பா தக 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 தகன்னு அப்படியே சொல்லிக்க
நான் தான் சமாளிப்பேன். ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு 16 வயசு குமரி மாதிரியே இருக்கு. நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் 60 வயசு கிளவின்னு. ஆமா, அதனால கிளவியா இருந்தாலும் விடக்கூடாதுல. கிளவிய போட்டாங்க கட்டிப்பிடிக்க போட்டா காலையில என்ன சொல்லுவா தெரியுமா? காசு கொடுக்க மாட்டாங்க. பப்புன்னு காசு கொடுக்கறது அப்புறமையா, காலையிலேயே கோயில உட்காந்து பப்புன்னு ஒண்ணும் சரியில்லையே. அவன் என்ன இந்த டான்ஸே கட்டி பிடிக்க மாட்டேங்கிறேன், கிட்டவே போக மாட்டேங்கிறேன், ஒருவேளை கிராச்சா இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டுருவாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. சந்தேகப்பட விடலாமா? விடப்படாது. இன்னைக்கு வந்திருக்க பிள்ளையே நல்லா தூக்கி போட்டு அமுக்குவேன். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நானும் முடியாதுன்னு என் வாழ்க்கையில என்னைக்கு சொல்ல மாட்டேங்க. வந்திருக்க நடிகர்கள் மொத்தம் 10 பேர் வந்திருக்கிறான். சரி அமுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. காலையில வண்டியில அமுங்க, இங்க அமுக்கிறாதியா? நான் என்ன கேட்கிறேன்னா, மொத்தம் வந்தது 10 பேரு. இந்த 10 பேர்ல கொடுத்து வச்ச மகராசங்க யாரு தெரியுமா? யாரு? 2 பேர் மட்டும்தான். எப்படி? யாரு? பப்புனுக்கு டான்ஸ். நல்ல மனசாட்சி தெரிஞ்சு சொல்லுங்க. பப்புனுக்கு டான்ஸ், முருகனுக்கு வள்ளி. ஆமா. உங்க 4 பேருக்கு எந்த ஊர்லயாவது கிளவி நாள் வந்திருக்கா? நாங்க வேணாம்னு விலகிட்டோம். வேணாம்னு விலகல. உங்க அப்பேன் அவசரவத்த நேரம் உங்களுக்கு எந்த கிளவி கூட கிடையாது. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகராச நான் ஒரு ஆள் தான். ஊர்ல நல்ல சாப்பாடு, காலையில கை நிறைய சம்பளம் போட்டு அமுக்கிறதுக்கு பொம்பளை. எப்படி ரொம்ப அமுக்கிறாத, கையெல்லாம் இழுத்துற, அதையும் பாத்துக்க. மூடியா முதல்ல. பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிற மாதிரி தான் கட்டி பிடிப்பேன். அதுக்காக போட்டு கட்டி பிடிக்க முடியுமா? அப்படி தொடுற மாதிரி தான் தொடுவேன், ஆனா தொட மாட்டேன். தங்க கொஞ்சம் கொஞ்சம் பட்டு படாம தொட்டும் தொடாம. ஏன்னா அந்த டான்ஸ்கார பிள்ளைய அப்படி ஊர்கா மாதிரி தொட்டுக்கிட்டா அது டான்ஸா இருக்கும், பப்புனா இருக்கும். ஆமா. அத போட்டு டான்ஸ் நம்மளுக்கு தான் போட்டுருக்காங்க. விடியற நம்ம என்ன வேணா செய்யலாம்னு போட்டு பொரோட்டா மாவு பிணைஞ்சாலும் கூட பிரச்சனை இல்ல. தயிர் சாதம் மாட்டி போட்டு பிசைஞ்சு காலையில போய் எழுத்து கொட்டை எழுத்துல என்னையத்தான் எழுதி போடுங்க. எப்படி? முத்துராஜ கூட நாடகம் வாங்க வேண்டாம், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையா? அதனால இன்னைக்கு வந்திருக்க பிள்ளையா அப்படி பட்டு மடாம தொட்டு தொடாம வச்சுக்கிறேன். அருமையான பொம்பளை பிள்ளை. ஒரு நேரத்துல அந்த பிள்ளைக்கு எல்லாமே சுருங்கிட்டே இருந்துச்சு. என்னது? முகம், கை, கால் எல்லாமே. இப்ப எல்லாமே வீங்கிருச்சியா? என்னது? முகம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளியப்பன் இருக்கான். வள்ளியம்மன் நல்லா பேசக்கூடிய ஆளு, நல்லா பாடக்கூடிய திறமையான நடிகர்கள். அதே மாதிரி நாரதர், முருகன் எல்லாமே. அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு. சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் அதாவது இந்த நாடகத்துக்கு நம்ம ஊர் நாடகத்துக்கு கதாநாயகன் யாரு? முருகன். முருகன் தானே ஆரம்ப கதாநாயகன். நான் தானே. நான் வந்தா தானே மத்த வேலையிலே நடக்கு. நான் வரலைன்னா வேலை நடக்குமா? இப்ப நான் எதுக்கு இந்த வசனத்தை சொல்ல வந்தேன்னா, ஆரம்ப கதாநாயகன் நான் வந்து எங்க சுருக்கணுமோ அங்க சுருக்கணும், எங்க நீட்டணும். இந்த கதையை தாங்க, எங்க நீட்டணுமோ அங்க நீட்டணும். நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டுறது, குறைக்க வேண்டிய இடத்துல குறைச்சு சரியான நேரத்துக்கு ஒவ்வொரு நடிகர்களும் வெளியில வர சொல்லக்கூடிய வேலை என்னுடைய வேலை. வள்ளி எத்தனை மணிக்கு வெளியில வரணும், நாரதர் எத்தனை மணிக்கு வெளியில வரணும், முருகன் எத்தனை மணிக்கு வெளியில வரணும், எல்லாமே கணக்கு தெரிஞ்சு இங்க முதலாளி வர உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முதலாளியை பூரா முகம் சுளிக்காம பார்க்கணும் அப்படின்னா நான் சரியா நடந்துக்கிறேன்ல. அப்படி சொல்லுங்க. அதனால எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? நாடக நடப்பதினாலே நடிக்கிறவங்க முன்னாலே நாடக நடப்பதினாலே நடிக்கிறவங்க முன்னாலே தொழிலாளி படிகளுக்கிற நீங்க முதலாளி. நாடக நடப்பதினாலே நடிக்கிறவங்க முன்னாலே தொழிலாளி படிகளுக்கிற நீங்க முதலாளி. நாடக நடப்பது முன்னாலே நகரத்தின் பொன்னகர
அடுத்தபடியாய் நன்னகிரம் ஸ்ரீ குடிவாழ வந்த அம்மன் துணை சிவகங்கை மாவட்டம் தேவகட்டை வட்டம் ஆற்றங்கரை கீழவட்டம் கே சிறுவனர் கிராமத்தில் அமர்ந்து அறிவாத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ குடிவாழ வந்த அம்மன் சந்தன காப்பு அபிஷேக விழா முன்னிட்டு இவரங்க மேடையில் இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு மேற்படி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மின்னலுக்கிற இறங்கில் இவரங்க மேடையில் இன்றைய தினம் மரியாதைக்குரிய அன்புள்ளம் ஆர்கேவி நாடக சபையால் இவரங்க மேடையில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் வெகு சிறப்பாக நடக்க காரணம் இதில் பங்கேற்கிற நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லுவது கிழமை இடது கிழமை சண்டை இடமெல்லாம் தனக்குத்தானே வெற்றி சொல்ல மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மச்சான் கருவனூர் மாநகரை சேர்ந்த எஸ்வி வசீகரன் அவர்கள் இவரங்க மேடையில் வேலன் வேடன் வெறுத்தனாக ஒருத்தர் அதற்கு அடுத்தபடியாக குயிலேச்ச கோயிலவாணி உங்கள் அன்பு பிரகாத்திற்கு அன்பிற்கு மாத்திரம் அறியக்கூடிய எனது பாசமிகு அன்பு சகோதரிமாகிய மணப்பாறையை சேர்ந்த எம்ஏ திலகவதி அவர்கள் இவரங்க மேடையில் வள்ளியால் அடிக்க காத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு வழி வசத்திற்கிடும் படல பாடி உங்களை விளக்குவதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரரசு எனது அன்பு மச்சான் கருங்குளத்தை சேர்ந்த பி ஜெயம் மாதவர்கள் கானப்பிரியர் கழகப்பிரியர் நாடகம் கற்றுக் கொடுக்கின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமிழந்த மக்கமலை இசைமேதை அன்பிற்கு மாத்திரம் அறியக்கூடிய பாசமங்கள் அன்பு மச்சான் சொல்லக்கூடிய சேர்ந்த ஏ ஜெய ரமேஷ் அவர்களின் ஹார்மோனியம் அன்பின் மாட்டு அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தா உறக்கமல்ல அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கமல்ல அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர் வாக்கிய வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவர் மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர் வாக்கிய வட்டி வரப்பு வட்டி புள்ளைகளை வளர்த்தவர் காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை ஆக மொத்த அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை அம்மாவை பத்திரமா பார்த்தவர் வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு அம்மாவை பத்திரமா பார்த்தவர் வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்தவில்லை மகனோ திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்தவில்லை மகனோ திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை அவர் உழைச்சு உழைச்சு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு அவர் உலகையில் ரேகையில் அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கமல்ல அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை சூப்பர் அருமையான பாட்டு
நல்லவன். அப்புறம் கைதட்டி என்ன? எல்லாம் காலையில நீ சம்பளமே தேவையில்லை, கைதட்டி வாங்கிட்டாலே சம்பளத்துக்கு. ஆமா, அதுதான் பெரிய சம்பளம். ஆமா, அது மாதிரி விழா கமிட்டியிலிருந்து என்ன பாடுனாலும் என்ன ஆடுனாலும் அன்பளிப்பு கொடுக்கப்படாது, ஆமா, ஆமா. துண்டு சிட்டு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு விழா கமிட்டி சொல்லியிருக்காங்க. அது தேவையில்லை, சம்பளம் நிறைய தராங்க நம்மளுக்கு, அது எதுக்கு? ரசிச்சாலே போதும், கைதட்டினாலே போதும். நம்ம நன்றி நன்றிங்க. அதற்கு அடுத்தபடியாக கோடியெடுக்கிற மிருதங்க சகோதரர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரச குலத்தை சேர்ந்த டிவி ஜெயல்மணிய சிஜே பிள்ளை பாசமுக அன்பு மாமா மாமா இடையப்பட்டியை சேர்ந்த பிவி கண்ணன் மாமா அவர்கள் மிருதங்கம் அண்ட் டொலக். இறங்குதே அருமையான வாசிப்புங்க. நீங்க வாத்தியார்னா வாத்தியார் தான். இப்போதைக்கு எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அதான் சொல்லணும்ல. ஆமா, அதற்கு அடுத்தபடியாக பலபாத்தி புகழ் ஆளுநர் மாஸ்டர் பாசமிகு எனது அன்பு மச்சான் கல்குறிச்சியை சேர்ந்த டி அருள்மொழி அவர்கள் இங்கு ஆளுடைய சமைப்பார்.
சூப்பர் அருமையான வாசிப்பு. சிறந்த முறையில் இவர் எங்க மேடையில் எங்களுக்கு தாயினுடைய பாசத்துக்குரிய அன்பு அம்மா மணப்புறத்தை சேர்ந்த கே வேளாங்கண்ணி மாமா அவர்கள் லயம்ங்கிற தாளத்தை சிமைப்பார். மிக சிறந்த முறையில் இவர் எங்க மேடையில் கொட்டகமைப்பு அன்பு உள்ளம் ஏந்த வயல சேர்ந்த இடமன் அண்ணா அவர்களும் மிக சிறந்த முறையில் அருமையான கொட்டகமைப்பு அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் ஒளி அமைப்பு அன்புள்ளம் அருமையான ஒருவருக்கு திருப்புடவசல் மாநகரை சேர்ந்த ஜெயசக்தி சமசேவை ஜெயசக்தி நாங்கள் போல வளைவதெல்லாம் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? நாங்கள் போல வளைவதெல்லாம் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. தோட்டம் காக்க போட்டரே பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. தோட்டம் காக்க போட்டரே பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேர வரும் கேட்கிறேன், பூனையல்ல புலிதான் என்று போக காட்டுகிறேன். பஞ்செடுக்க ஜோர ஒரு கை தட்டுங்கப்பா, நல்லா இருப்பீங்க, அருமையா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷம், அருமையா இருக்கு. நன்றி எங்கிட்டு மிக சிறந்த முறையில் அருமையான ஒளி அமைப்பு அன்புள்ளம் அருமையான விளைவிற்கு திருப்பூர் மாநகரை சேர்ந்த ஜெயசக்தி சமன் சர்வீஸ் அன்புள்ளத்துக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். சிறந்த முறையில் சீன் தெரிவிப்பு அன்புள்ளம் அஜய் சீன் கம்பெனி வீரமங்கலத்தை சேர்ந்த உரிமையாளர் தமிழ் செல்வம் அன்புள்ளத்துக்கு அஜய் சீன் கம்பெனி வீரமங்கலத்தை சேர்ந்த உரிமையாளர் தமிழ் செல்வம் அன்பு உள்ளத்திற்கு எங்களது நாடக கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் பக்தி குழுக்கள் அனைவரும்
வருக வருக இப்படிக்கு கே சிறுவனூர் கடம்பாக்குடி கண்ணரியந்தல் கிராமத்தர்கள் தெரிவித்துக் கொண்டு அனைத்து கிராமத்தர்களுக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். காரைக்குடி இசை நாடக நடிகை சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்தை படுத்தமைக்க வேண்டும் என்ன முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக வேட்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளம் உங்கள் வீட்டு பிள்ளையமாகிய காரைக்குடியை சேர்ந்த இசை நாடக சங்க செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் அதவத்தூரை சேர்ந்த ஆர்கே வேலாயுதன் அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அருமை சகோதரர் அதவத்தூரை சேர்ந்த ஆர்கே வேலாயுதன் அண்ணாவிட கொடுங்கள் சிறப்பான நடிகர் கொண்டு சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொண்டு நாடக உலகத்தின் செல்லப்பிள்ளை அவர். எங்களுக்கெல்லாம் அன்பு அண்ணா அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அதை விட முக்கியமான ஆமா 5 மணிக்கு வண்டி எடுக்க சொல்லி சரி வந்தோம்ல சரியா வந்துட்டோம்ல 9:30 ஊருக்குள்ள வந்தாச்சுல அப்படி இருக்கணும். நாடக அமைப்பாளர் சரியா இருக்கு. நாடக அமைப்பாளர் சரியா இருந்தா தான் நடிகர்கள் ஊருக்கு சரியா வர முடியும். சரி இருக்கட்டும். சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு கண்ணங்குடியில அருமையான சாப்பாடு கண்ணங்குடியில் அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவிட நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னடா பாப்புனுக்காரே வந்ததுல இருந்து அதை இதை சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படி கிடையாது. பாப்புனு இதை சொன்னா தானே எனக்கே வேலை. அப்படி சொல்லுங்க. இப்ப விஷயத்துக்கு வர்றேன். என்ன சொல்லுங்க. ஆடல் கலையரசி அப்படிங்க சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரி எனது அன்பு சகோதரியுமாகிய திண்டுக்கல்லை சேர்ந்த 6 மணிமேகலை அவர்கள் டான்ஸ் அடிக்க மணிமேகலை வெள்ளத்தில் அடிச்சு இழுத்தது போல் உன்னிலிகளில் இழுத்து போராயே பள்ளத்தில் விழுந்த என் மனதை நிஜல்ல தூக்கி போராயே வெள்ளமனோ உள்ளவனே நட்டியரே காதல் சிறை பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே எல்லை கோடுகளில் நகரே அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே உலகை முன்னால் அறிந்தேன் அறிவெல்லக்கரவே நீ கொள்ளக்காரியானாயே எதை வச்சு நெஞ்ச நீ தொலைச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடிப்புட்ட உன் விழி என்ன ஈட்டியோ அது உருவி பாயுமே உன் மொழி என்ன சாட்டையோ என்ன சாலம் போல வைக்குதே அறிவெல்லக்கரவே நீ கொள்ளக்காரியானாயே. பொம்பளைய சொன்னவன பல்ல இழுத்துக்கிட்டு பாடுவேன். பாட வேண்டியது எங்க பொம்பளைனா நீ பாடுவது இல்ல. நீ எந்த பொம்பளைக்கு எப்படி பாட்டு பாடுவேன்னு எனக்கு தெரியும். சரியா? என்ன இதே வேற மாதிரி ஆளு வந்திருந்தா என்ன பாட்டு போட்டுப்பேன் எனக்கு தெரியும். ஒரு பாட்டு ரமேஷ் உன்னைய பத்தி உன் ஜாதகமே என் கையில இருக்கு. எப்படி? சரியா? உன்னைய பத்தி எனக்கு தெரியும். போல ஒரு நல்ல பொண்ணு வார்த்தை எனக்கு கொடுங்க. நல்ல மயனுக்கு பொண்ணு வாக்க போற நேரத்துல உனக்கு பண்ணுவோம் முறையில. என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பாப்பன் வேற கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்ன கேட்மாறு பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள் நன்றி ஐயா. முத இந்த மேடைக்கு வந்திருக்கேன் பெருமையா வாழ்த்து உயர்த்தி. எப்படி பாட? பெருமையா வாழ்த்து உயர்த்தி. ஆடிய ஆட்டம் என்ன என்னையா முத வந்திருக்கேன் நாசமத்தை அப்புறம் எப்படித்தான் பாட வந்து பெருமையா வாழ்த்தின்னு சொன்னேன். போனால் போகட்டும் போடா அப்புறம் என்னடியா பாட? அப்ப எப்படி? சரி உனக்கா ஏத்தி வச்சு பாடணுமா? பாடுறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச பின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இந்த முத்துராஜா பேரு. ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாரி அப்படி சொல்லியா? சரிங்க. எரும மாடி எல்லா பெட்டிக்காரங்களும் பாடுற மாதிரியே நீயும் பாடி தொலைக்கிறிய. நான் கேக்குறேன் இப்படி அபசகுணமாவே பாடுறீங்களே எல்லா பெட்டிக்காரங்கள. சரி ஒரு நாளைக்கு நாள் இந்த பப்புனுக்காரங்க மன வருத்தப்பட்டு உள்ள உடனே உங்களுக்கு இப்படி விக்கு விக்குன்னு இழுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இழுக்குது அப்புறம் என்ன போனா தானே. சரி விடியா மச்சான் ஜெயரமேஷ் சொல்லுங்க. அருள்மொழி இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? நாடகத்துக்கு வந்திருக்கோம். நாடகத்துக்கு ஏன் வந்தான்? ஐயா திருவிழாவுக்கு நாடகம் வச்சிருக்காங்க மக்கள் பாக்குறாங்க நடிச்சு கொடுக்க வந்திருக்கோம். நடிச்சு கொடுக்க ஏன் வந்தா? அதுதான் கேள்வி. சொல்லுங்க.
எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயா நடிச்சு கொடுக்க வந்திருக்கான், ஊர்ல திருவிழா வச்சிருக்காங்க, அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம சம்பளத்துக்கு வந்திருக்கான், அது வேற விஷயம். சரி, நம்ம ஏன் வந்திருக்க, எதுக்கு வந்திருக்கனா இந்த மக்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வந்திருக்கான். அதுதான் எல்லாம் ஒண்ணுதானேயா? அப்படி கிடையாதுங்க, சந்தோஷப்படுத்துறது வேற, திருவிழா வைக்கிறது வேற. சரி, திருவிழா வைக்கிறது ஐயா திருவிழா வச்சிருக்காங்க, ஆத்தாவுக்கு திருவிழா வச்சிருக்காங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. இப்ப ஊர் மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த ஒன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து சொந்த வந்த எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பார்க்கறாங்க. இப்படி ஊர் மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த 5000 பேர் வந்திருந்தாலும் 50 பேரையும் அசராம சந்தோஷப்படுத்துவேன். அப்படி சொல்லுங்க. ஆமா, இப்ப 3 மணி ஆனா உங்களுடைய சமாளிப்பு திறமை இருந்தா தான் எந்த பகுதிக்கு போக முடியும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நம்ம ஊரை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கான், இப்ப ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கான். ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு முதல்ல பார்க்கணும். சொன்ன வார்த்தையை நல்லா கவனிச்சீங்களா? உற்று கவனிச்சு பாத்தீங்களா? சொல்றீங்க, ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஒண்ணு கூடி மதுரையில இருந்து ரொம்ப சிரமப்பட்டு 5 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்து இங்க வந்து சேர்ந்திருக்கிறான். இப்படி சிரமப்பட்டு வந்தாலும் ஊர் மக்களை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கான். ஆனா நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கெல்லாம் அம்புட்டு பிரச்சனையா. அப்படியா? உண்மையாவே நல்லா தானங்க இருக்கீங்க. பெரிய மூட்டி இங்க நல்லா தெரிப்பேன், இங்க சந்தோஷமா என்னைய மாதிரி சந்தோஷமா இந்த உலகத்திலே யாருமே இல்லாத மாதிரி நடிப்பேன். இதுதான் உலக நடிப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அம்புட்டு பிரச்சனையா, பெரிய மூட்டையா கட்டி இந்த மேடையில உள்ள வச்சுட்டு வந்திருக்கேன். என் காலி எதுவும் கிடைக்கலையா? எது என்னது காலி எதுவும் கிடைக்கலையா? நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நீ என்னையா நீ வேற ஏதோ நினைப்பிலே இருக்கிற, நீ எந்த காலத்திலும் திருண்டவே மாட்டேன். பெரிய மூட்டையை மூலையில வச்சுட்டு வந்திருக்கேன். வாத்தியாரே அம்புட்டு பிரச்சனை. 3 மணி ஆனா தானே உங்க சுயரூபமே தெரியுது. ஐயா ஐயா பேச்சு சுத்தம் இல்லையா? காலையில் உன்னை வண்டியில் வச்சுக்கிறேன், காலையில் வண்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள வா வச்சுக்கிறேன் உன்னையா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி எல்லாரும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கேன். நான் அங்கே இங்கெல்லாம் விட்டுருவோம்யா. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா வாத்தியாரா? எத்தனை வருஷம் அது கல்யாணம் பண்ணி? 10 வருஷம் ஆகுது. பொண்டாட்டி எத்தனை? பொண்டாட்டி ஒன்று தானே கட்டுவாங்க. எப்படியா 10 வருஷமா எப்படி அதே பொண்டாட்டி, அதே மூஞ்சி, அதே வாய், அதே பல்லு, அதே கண்ணு? அப்புறம் வருஷத்துக்கு ஒரு பொண்டாட்டியா கட்டுவாங்க? அட ஏறுமா மாட்டீங்க, திருந்தே மாட்டியா. எத்தனை காலம் மாறினாலும் நீங்க மட்டும் திருந்த மாட்டியா. எப்படியா பார்த்ததே 10 வருஷமா பாக்குறீங்க, போர் அடிக்கலையா? கை அங்கே போகுது. இயல் இசை நாடகம்ல பிடின்னு பேசுறேன். நான் அரங்கேற்றமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இயல் என்ற பேச்சு, இசை என்ற பாட்டு, நாடகம் என்ற நடிப்பு 3 கலந்து நடிக்கணும்ல. பேசுற பேச்சு அப்படி அபிநயமா இருக்கணும், பாக்குற மாதிரி இருக்கணும். வாத்தியாரே நான் எது கேக்குறேன்னா, எல்லாரும் கல்யாணம் பண்ண நானும் கல்யாணம் பண்ணேன். நீங்களுமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நானும் சந்தோஷமா இருந்தேன். புருஷனை ஐயோ வேற கவனத்திலேயே இருக்கிறீங்கள. என் பொண்டாட்டி மாதிரி உண்மையிலேயே தங்க புண்ணியவதி, நல்ல புண்ணியவதி. பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை நல்லாத்தான் இருந்தா. சரி, வளர்ப்பல அம்மா வளர்த்து கிழிச்சிய நீங்க. நல்லா இருந்த என் பொண்டாட்டி என்னைக்கு வேலைக்கு கிளம்புனால, 100 நாள் வேலைக்கு கிளம்புனால அன்னைக்கே என் குடும்பம் குண்டிய தூக்கிருச்சு. நல்ல வேலை தானே, கவர்மெண்ட் வேலை தானே. வேலையை நான் என்னைக்குமே குறை சொல்லவே மாட்டேன். கவர்மெண்ட் கொடுத்தது அது பெண்களுக்கு கொடுத்த வேலை, நான் அதை குறை சொல்லவில்லை. சரி, என் பொண்டாட்டிய குறை சொல்ல வந்திருக்கேன். என்ன செஞ்சா? நல்லாத்தான் இருந்தா. நம்ம புருஷன் தினமும் நாடகத்துக்கு போறாரு, நம்ம சும்மா தானே வீட்டுல கிடக்குறான், நம்மளும் வேலைக்கு போலாம்னு ஒரு அட்டையை போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டான். சரி, வேலைக்கு போனதெல்லாம் பிரச்சனை இல்ல. வேலைக்கு போய் இப்படி பேசாம அமைஞ்சிக்கிட்டு வராம இவ போய் இந்த கலடு கட்ட ஊரை சேர்ந்து வேலையை முடிச்சுட்டு ஒன்னா உட்காந்து பேசியிருக்காங்க. எப்படி? ஏன்டி உன் புருஷன் முத்துராஜ் தினமும் நாடகத்துக்கு போறானே, உனக்கு சரியா காசு ஒண்ணு வந்து கொடுக்குறானா கொடுக்கலையா, போனுங்கன்னு வேற எங்கிட்ட பேசுறானு நல்லா கவனிச்சு பாருடி. அவனை ரொம்ப கவனமா பாரு. வேற எங்கிட்ட நீ வாட்டுக்குள்ள போவே, நாடகத்துக்கு போறேன் வேற எங்கிட்ட ஏறிக்கிட்டு கண்டுருவியா அப்படின்னு சொன்னவன என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தவன, ஆகா இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொன்ன வீட்டுக்கு வந்தவன இருக்க பிடிக்கிறாள். நீயா வாழ்க்கையில இருக்க பிடிக்கிறாள். வந்தவனே நீ கெட்ட கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சா, சாட மாடியா திட்டுனா. சரி, என்ன ஒரு நாள் இப்படி திட்ட மாட்டாளே, ஆகா வேலைக்கு கிளம்புல இருந்து நம்மள ஒரு மாதிரியா பேசுறாளே அப்படின்னு எனக்கு ஒரு நேரம் கோவம் வந்துடும். ஆம்பளைக்கு கோவம் வந்து என் பொண்டாட்டி கை நீட்டி பல்லாறு அடிச்சு பாருங்க. அடிச்ச உடனே என் பொண்டாட்டி, ஆம்பளைக்கு தான் கோவம், உனக்குமா கோவம் வருது? ஐயா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்னையா ஆம்பளை கோவம், உங்களுக்கு எதுக்கு ஏன் கோவம் வருது? ஆம்பளை வேஷம் போட்டிருந்தா ஆம்பளை பொண்டாட்டி என்ன செஞ்சு ஒரு அடி அடிச்சவன கோச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி போனாயா. சரி, போன பொண்டாட்டி வீட்டுக்கே வரலையா. வரவே இன்னையில இருந்து என்னோட வெளியே வரக்கூடாது. ஆம்பளை வேஷம் போட்டா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அப்படியே தங்க புண்ணியம் நல்லாத்தான் இருந்தா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம மான மரியாதையை கெடுத்து விட்டா வாத்தியார. என்ன செஞ்சா? எல்லாரும் கல்யாணம் பண்ணணும், நானும் கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தவன் என் பொண்டாட்டி நல்லாத்தே மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தா. சரி, இருந்து என்ன புண்ணியம், என்ன புண்ணியா, என்ன ஏன்
ஒண்ணுமே இல்லாம போச்சு. ஏயா உங்க தங்கச்சி தானே? ஆமா. அப்படித்தான் இருக்கு. ஏயா நல்லா தானே வளர்த்து கட்டி கொடுத்தான். ஏயா இப்ப நம்ம ஊர் நாடகம் என்னை சிவகங்கையில எத்தனை மணிக்கு மாமா நிக்க சொன்னாரு? 6 மணிக்கு நிக்க சொன்னாரு. ஆமா. இப்ப ஏன் ஊர் பக்கத்துலனா ஒரு 8 மணி 8:30 மணி 9 மணிக்கு கிளம்பினா போதும். ஆமா. வெகு தூரம் நாடகம்னா கொஞ்சம் வெள்ளன வர்ற மாதிரி தானே இருக்கு. ஆமா. என்ன செய்யற ஒரு நாள் என்ன செஞ்சே ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதை, உண்மையா நடந்த கதை, கோயில் வாசல்ல உண்மையா சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதை என் பொண்டாட்டி என்ன செஞ்சா வீட்டுல சந்தேகப்பட்டு ஏற்கனவே சந்தேக சண்டை. ஆமா. இதுல என்ன செஞ்சாங்க நம்ம தொண்டி பக்கம் நாடகத்துக்கு போனோம். சரி. ஒரு 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் சரியா சிவகங்கையில நில்லுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், இந்த 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் சிவகங்கையில வந்து நிக்கிறையா. நிக்கிறதுக்கு போன் பண்ணி கேக்குறேன், ஏஜென்ட் போன் பண்ணி கேக்குறேன் எத்தனை மணிக்கு வரணும் என்னன்னு கேக்குறேன். ஒரு 5:30 நில்லுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செஞ்சுட்டு பேக்க தூக்கி கிளம்புறேன். வீட்டுல கிளம்பும் போது பொண்டாட்டி சொல்ல எப்போ 7 மணிக்கு 8 மணிக்கு தானே கிளம்புவேன். இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரத்தில் கிளம்புறியே எவ வர சொன்னவன்? நீ அப்பவே குசு குசுன்னு போன் எடுத்துக்கிட்டு போய் பேசும்போது எனக்கு தெரியும் எவ வர சொன்னவனுங்கிற ஆரம்பத்துல. அடியே இன்னைக்கு தொண்டி பக்கம் நாடகம் 5:30 சிவகங்கையில நிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும் வீட்டுல புரியுற மாதிரி இல்லையா. சண்டை கட்டுற 2 பேருக்கு சண்டை நடந்து ஏற்கனவே சண்டையில அப்படி சொன்னவனே எனக்கு கசகசப்பா சண்டையோட என்ன சரி பேக்க தூக்கி வந்துட்டியா. வந்து சிவகங்கை வந்து போயாச்சு, நாடகம் ஆடியாச்சு. மன கஷ்டத்திலே நாடகம் ஆடி முடிச்சுட்டு நாடகம் ஆடி முடிச்சுட்டு சிவகங்கையில உடனே சம்பளத்தை கொடுத்து இறக்கி விட்டுட்டு காட்டுக்குள்ள போயிட்டாங்க. மேலூர் பஸ்ல ஏறி நல்லா கதையை கவனமா கேட்டுக்கிட்டு வாங்க. மேலூர் பஸ்ல ஏறி பயங்கரமான கூட்டம், ஆம்பளை பொம்பளை எல்லாரும் கூட்டம். இந்த காலேஜ் பக்கிய ஊரதுலதே கட்டி ஏறுதுங்க. அப்ப பூரா என்ன செய்யுது, பஸ்ல போய் என்ன செஞ்சு பேக்க தூக்கி சீட்டுக்கு அடியில போட்டுட்டு கூட்டத்துல போய் நிக்கிறியா. நின்றா நான் என்ன செஞ்சுட்டு கூட்டத்துல நின்று பேக்க தூக்கிட்டு வந்து இறங்கிட்டு வந்து இறங்கி எங்க வீட்டுக்கு போன உடனே பேக்க தூக்கி பேக்கத்துல போட்டு வீட்டுல போட்டு இந்த பேண்ட் சட்டையெல்லாம் கலட்டி என்ன செஞ்சுட்டு வீட்டுல போட்டு பாத்ரூம்ல போய் குளிச்சு விட்டு எப்பவுமே படுக்கிற பழக்கம். போய் ஒரு டப்பா தண்ணிய தயா ஊத்துறேன். என் பொண்டாட்டி பேண்ட் சரி அள்ளிக்கிட்டு பாத்ரூமுக்கு வரலாம். சரி நம்ம போட்டு போன ட்ரெஸ் துவைக்கிறதுக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சா எனக்கு தெரியுமில்ல, நீ 5 மணிக்கே பேக்க தூக்கிட்டு போகும்போது எனக்கு தெரியுமில்லங்கிறா. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, இந்த சட்டையில பட்டன் இருக்குல்ல, இந்த சட்டை பட்டன் நல்ல இவ்வளவு இல்ல முடியா, இந்த முடி சிக்கிக்கிட்டே வந்திருந்திருக்கு. கன்றாவி இதை நான் பார்த்து தொலைக்கல. இந்த பஸ்ல அப்படி சிக்கிக்கிட்டு வந்திருந்திருக்கு. இந்த கவனிக்காம நான் கொண்டே கலட்டி போட்ட உடனே எனக்கு இவ்வளவு நீள முடி இருக்கிறதுனால இவ்வளவு நீள முடி காட்டிக்கிட்ட ராத்திரி பூரா போயிட்டு வந்திருக்கேன். நீ நாடாத்துக்கு போனியா இவ்வளவு முடி காட்டிக்கிட்ட போயிடான்னு சந்தேகம். என்னடா முன்னாடி இப்படி சந்தேகப்படுறாள் அப்படின்னு மனசு கஷ்டமாவே ஒரு மாசமா ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே பக்கம் நாடாமியா அதே மாதிரிதான் வந்துட்டு அதே மாதிரிதான் நாடகாடி அதே மாதிரி முடிச்சுட்டு பஸ்ல ஏறு. காலையில போனாலே கன்றாவி இந்த பஸ் காட்டுல எப்ப பார்த்தாலும் கூட்டம் என்ன தெரிஞ்சு அதே மாதிரி அன்னைக்கு என்னடா நரைச்ச முடி. ஒரு மாசத்துக்கு அப்புறம் எந்த கிளவி வந்தாலும் இந்த கிளவி விட்டு முடி இந்த சட்டப்பட்டன்ல நரைச்ச முடி வந்துருச்சு. நான் கொண்டு சட்டப்பட்டன் இங்க கலட்டி போட்டு சட்டப்பட்டன்ல முடி இருந்ததை கவனிக்கவே இல்லை. சட்டையை கலட்டி போட்டுட்டு பாத்ரூம்ல ஒரு டப்பா தண்ணியத்தை ஊத்துனேன். சரி ஏற்கனவே பிரச்சனை இருக்கு சரியா இருக்கிறது இல்லையா. போன உடனே என்ன செய்ய என் பொண்டாட்டி மறுபடியும் தூக்கிட்டு வர்றான். வந்தவன கேக்குறான் அன்னைக்கு என்னடா கரு கருன்னு முடி காரிக்கிட்ட போயிட்டு இருந்து சமாளிச்ச, இப்ப என்னடா இந்த நரைச்ச முடி எங்க இருந்து வந்து முடியோட வர்றான். ஒரு கிழட்டு முண்டிய கூட விடலையாடானுங்கிறான். என்னடா நம்ம பொண்டாட்டிக்கு சந்தேகமா வந்துருச்சு, இனிமேலுக்கு நம்மள உசாரா இருக்கணும் அப்படின்னு நான் என்ன செஞ்சுட்டேன், நேர விறுவிறு போன இனிமேலுக்கு வீட்டுல சந்தேகம் வரக்கூடாது, சண்டை வரக்கூடாதுன்னு விறுவிறுன்னு போய் எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பேக்க தூக்கி உள்ள வச்சுவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போயிருவேன். பின்னாடி போய் பேண்ட் சட்டை பூராத்தி கலட்டி பூராத்தி ஒரு உதறி படபடன்னு பூராத்தி ஒரு உதறிவிட்டு அப்புறம் போனி பாரு ஒரு மாசமா இப்படி போய்கிட்டு இருந்தேன். இடையில என் பொண்டாட்டிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. என்ன அப்ப அன்னைக்கு கருகருன்னு முடி வந்துச்சு, அப்புறம் ஒரு நாள் நரைச்ச முடி வந்துச்சு, இப்ப வர வர ஒரு மாசம் 1.5 மாசமா முடியே வருது இல்லையா. அப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுல என்னடி உனக்கு சந்தேகம்? என்ன சந்தேகம்? எனக்கு முரட்டு சந்தேகமா இருக்கு. எவ்வளவு வெளியே மொட்டை அடிச்சுக்கிட்டா போல இருக்கு, ஒத்த முடியோட வருதுன்னு. இப்படி பொம்பளைய வச்சுக்கிட்டு நான் குடும்ப சத்தியமா ஓடிக்கிட்டு கிடக்குறேன். நல்லா இருப்பியா கல்யாணம் பண்ணுங்க. போய் மொட்டை தலையை கறிக்கிட்ட போவேனா ஒன்னே மாதிரி ஆளு போவேன். நான் நான் என்ன சொல்றேன்னா கல்யாணம் பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன்னா கல்யாணம் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க. இந்த கதை யாருக்கு சொன்னேன்னா இந்த அருள்மொழிக்கு ஆள் ஒன்று வாசிக்கிற இந்த பையனுக்கு மட்டும்தான். உனக்கு தான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. ஆனா வாழ்க்கையில சந்தேகம் மட்டும் பற்றாதீங்க. சந்தேகம்னு வந்துச்சு குடும்பம் அதோட அழுது சொல்லிட்டீங்களே. வாங்க 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 வந்து ஆசி தாங்க, வாங்க 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 வந்து ஆசி தாங்க, வாங்க 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 வந்து ஆசி தாங்க, வந்திருக்க பெரியரா வந்திருக்க தாய்மாரி தேவருக்கு கோமாளி வணக்கம் உங்க பாதம் தொட்டு வணங்குகிறேன் வந்த மேலுங்க, வாங்க 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 வந்து ஆசி தாங்க.
முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டை கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டை கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோ அன்னை என்ன வந்த உள்ளோ தெய்வம் என காவல் கொண்டோ அன்னை என்ன வந்த உள்ளோ தெய்வம் என காவல் கொண்டோ சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக நன்றி கைதட்டி எல்லாருக்கும் நன்றி